அம்மா, என்னம்மா இது? என்ன இது புது பழக்கம்? சும்மாடா. அம்மா, ஏதும்மா அந்த செயின்? புதுசா இருக்கு. நீ வாங்கி கொடுத்தது பழசாயிடுச்சு, அதனால இது புதுசு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பிரசாத்? இந்த வீட்டுக்கு ஒரு முதலாளி வந்தாரு. யாரும்மா அவரு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? வந்தாரு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா. அவர் தங்கச்சி மாதிரி நான் இருக்கேனா. என்னையும் எங்கேயோ பார்த்தாராம். அப்புறம் எனக்கே தெரியாம என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருடா. புரியலையேம்மா. டேய் மகனே, எனக்கே புரியல, உனக்கு எப்படிடா புரியும்? திடீர்னு வந்து இந்த செயின் எனக்கு கொடுத்துட்டு போனாருடா. அன்பளிப்பான். அன்பளிப்பான். அன்பளிப்பா? தங்கச்சி மாதிரி தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஒருத்த அன்பளிப்பு கொடுக்குறான்னா தப்பா இருக்கேம்மா, தப்பா இருக்கே. அப்படி யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிற அம்மாவா நீ? நீ இது வரைக்கும் அப்படி செஞ்சது இல்லையே. ஏதோ ஒண்ணு உறுத்துதுமா. நில்லுடா. என்னடா உறுத்துது? அம்மா தப்பு பண்ணிட்டான்னு உறுத்துதா, இல்ல தப்பாயிட்டாளோன்னு உறுத்துதா? அம்மா, என்ன பேச்சு பேசுற நீ? நீ என் அம்மாமா. அம்மா தப்பானவன் ஒருத்தன் யோசிச்சான்னா அவன் அவமானத்துக்கு பிறந்தவன். ஓம் புள்ள அப்படிலாம் யோசிக்க மாட்டாம்மா. எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல, சரியா? டேய் மகனே, அதெல்லாம் சரி. இன்னைக்கு என்ன நாளு? என்னம்மா திடீர்னு இப்படி கேக்குற? உனக்கு தோணலையேடா? உன் அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு தோணலையே? மன்னிச்சுக்கோமா, மன்னிச்சுக்கோமா. மறந்துட்டேம்மா. நான் பெத்தவன் மறந்துட்டான், ஆனா வளர்த்தவன் மறக்கலையே. என் அண்ணன்டா. அந்த முதலாளி என் அண்ணன். எங்க அண்ணன் வாங்கி கொடுத்த செயினுடா இது. இனிமே கடைசி வரைக்கும் இதுதான் என் கழுத்துல இருக்கும். நீ ஒன்னும் வாங்கி கொடுக்க வேணாம், போடா. அம்மா, இல்லம்மா, நான் இப்பவே போய் ஏதாவது. போடா, போ. அண்ணே, ஒரு நிமிஷம். எங்க வந்தீங்க மேடம்? உங்க உளவலிய பார்க்கவா இல்ல உளவு பார்க்கவா?
இப்பெல்லாம் நேரடியாவே இறங்கிட்டீங்களா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை எனக்கு. அப்படியா? அப்புறம் எதுக்காக வந்தீங்க? நீங்க கொடுத்த பணத்துக்கு உங்க உளவாளி சரியா வேலை செய்யலையா? உங்களுக்கு எந்த தகவலும் இன்னும் தரலையா? தேவையில்லாம பேசாத. தேவைதான். தேவைதான். உங்களுக்கு சில விஷயங்கள் தேவைதான். ஒரு விஷயம் சொல்லட்டா? நீங்க இதுக்காக பணம் கொடுத்து ஆளை பிடிக்காதீங்க. எப்போ ஒருத்தி உளவாளின்னு எங்களுக்கு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் அவளுக்கு தெரியாம தான் எல்லா வேலையும் நடக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கேளுங்க, நானே சொல்லிடுறேன். ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஜெனரல் மேனேஜர் ஸ்னேகாவா சொல்லிடுறேன். இதுக்கெல்லாம் நீங்க பணம் தர வேண்டாம். வளராத. நான் வந்தது வேற விஷயத்துக்காக, இன்னொரு ஆளை பார்க்க. ஓ, வேற ஆளை தயார்படுத்திட்டீங்களா? அதுக்கு எனக்கு அவசியம் இல்லைன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியாச்சு. தேவையில்லாதவங்க தேடி வருவாங்களா? என்ன எதிர்பார்க்கல நான் அந்த ரூம்ல இருப்பேன்னு. ஆமா, எவ்வளவு பேரம் பேசியிருக்கீங்க பிரசாத் கிட்ட? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அது தெரியாது. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு கருப்பாட்டை தயார் பண்ணிருக்கீங்கன்னு. வேண்டாம், விட்டுருங்க. இங்க என்ன நடக்குதுன்னு நானே சொல்லிடுறேனே. நீங்க ஆரம்பிக்கிற புது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் தலையிடாது அப்படின்னு உங்க உளவாளி சுமதி மூலமா பிரசாத் கிட்ட கையெழுத்து வாங்க முயற்சி பண்ணீங்க. பிரசாத் போடல, போட முடியாது. அதிகாரம் ஏன் கையில இருக்கு. அதுவே தெரியாதவளுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்க. பிசினஸ்ல இவ்வளவு தெளிவில்லாமலாம் இருக்கக்கூடாது கல்பனா மேடம். பிசினஸ பத்தி நீ எனக்கு கத்து கொடுக்கறியா? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா இந்த பிசினஸ்ல எனக்கு. ஆஃப்டர் ஆல் நீ இன்னைக்கு வந்தவ. சிரிப்பா இருக்கு. எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் தப்பான முடிவுகளால இடிஞ்சு விழுந்திருக்கு. கொடி கட்டலாம், கொடி பறக்கலாம், ஆனா அந்த கொடி இறங்காம பாத்துக்கிறது தான் முக்கியம். நிறுத்து. எனக்கு கொடி கட்டவும் தெரியும், அந்த கொடியை எப்படி பறக்க விடணும்னு தெரியும். வயசு கோளாறுல வாய்க்கு வந்தபடி பேசாத. நான் நினைச்சா உனக்கே தெரியாம இந்த ஆபீஸ விட்டு வெளியேற்ற முடியும். அத நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. ஏதாவது ஒரு விஷயம் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சா நானே வெளியேறிடுவேன். தொழிலதிபர் கல்பனா எதை செஞ்சாவது தன்னை காப்பாத்திக்க நினைப்பாங்க. தொழிலாளி ஸ்னேகா அவமானங்கள் வராம எதிலையும் போராடி ஜெயிக்கணும்னு நினைப்பா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க நிர்வாகத்தை கரெக்டா நடத்துங்க. நீங்க எங்களுக்கு உளவாளி வச்ச மாதிரி அங்க எங்க உளவாளி யாருன்னு கண்டுபிடிங்க. புத்திசாலித்தனம் பேச்சுல இருக்கக்கூடாது, செயல்ல இருக்கணும். போங்க, அத பாருங்க. எனக்கே வா. எல்லாருக்கும் ஏற்றமும் இருக்கும்,
இரக்கமும் இருக்கும், ஏமாற்றமும் இருக்கும். உலகம் உருண்டை சுத்திக்கிட்டே இருக்கும். நாம ஒரு இடத்துல நிப்போம், ஆனா அது நிக்காது. மாற்றம் ஒண்ணுதான் என்னைக்கும் மாறாதது. மிஸ்டர் தேவராஜ் இருக்காரா? நீங்க யாரு? நான் காவியா. உள்ள வாங்க. நீ யாரு? உனக்கு அவருக்கும் என்ன உறவு? வந்த விஷயத்த சொல்லுங்க. ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து ஏன் வீட்டு உறவையெல்லாம் கேக்குறதுக்கு நீங்க யாரு? நான் தான் சொன்னனே, காவியான்னு. காவியானா? காவியமா? எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடு தேடி வந்தீங்க, உள்ள கூப்பிட்டேன். நீங்க பேசுற முறை சரியில்லைன்னா வெளியில போங்கன்னு சொல்லுவேன். மகளா? தேவராஜ் மகளா நீ? ஆமா. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன வேணும், அத மட்டும் கேளுங்க. சபாஷ். மக இல்ல? புரிஞ்சு போச்சு. அப்படின்னா அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்க. அதே மாதிரி கேள்வி, அதே மாதிரி நடவடிக்கை நல்லா இருக்கு. உலகத்துல ஒரு மனுஷன் நேர்மையா இருக்கணும்.
நேர்மையா இருக்கேன்னு சொல்றதுக்காக இன்னொருத்தர் வாழ்க்கையில மூக்க நுழைக்க கூடாது. நுழைக்கிறாரு தேவராஜ், உங்க அப்பா. என் அப்பாவுக்கு அது அவசியமே இல்ல. மூக்க நுழைக்க வேண்டிய அவசியமே இல்ல. சரிங்க மிஸ். ஓ, சாரி சாரி சாரி. நீங்க மிஸ்ஸா இல்ல மிஸ்ஸஸா? எப்படி வேணும்னாலும் கூப்பிடலாம். எப்படி வேணாலும் கூப்பிடலானா? ரெண்டும் கேட்ட வாழ்க்கையா? ஏய் ஏய், வந்த விஷயத்த பேசாம ஏதேதோ பேசிட்டு இருக்க. நான் மரியாதை தெரிஞ்சவ, அதனாலதான் வாங்கன்னு கூப்பிட்டேன். இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ஒரு நிமிஷம். ஒண்டி கொடுத்தனா? மழை பெஞ்சா தண்ணி கொட்டுற வீடு. நான்சென்ஸ். காவியா பறக்கும்போது இப்படி பிறந்ததில்ல, வளரும்போது இப்படி வளர்ந்ததில்ல, வாழற வாழ்க்கையும் இப்படி வாழறதில்ல. பாவம். தேவராஜும் பாவம், தேவராஜ் பொண்ணும் பாவம், தேவராஜ் குடும்பமும் பாவம். ஆனா அட்வைஸ் எல்லாத்துக்கும் பண்ணிக்க சொல்லு. உங்க அப்பாக்கு அட்வைஸ் பண்றது தொழிலா பொழப்பான்னு தெரியல. தொழில்னா நான் உதவி பண்றேன், பொழப்புனா இத வச்சுக்கோ, பொழைச்சுக்கோங்க. 2 லட்சம். உங்க அப்பா கிட்ட சொல்லு, 3 விஷயத்த அட்வைஸ் பண்ண சொல்லு, கூட்டம் போட்டு முழங்க சொல்லு, என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லு. இத உங்க வாழ்க்கையிலேயே பார்க்க முடியாத ஒரே செக். இதுதான் செக். ஒரு நிமிஷம். செக் நாங்க தான் வைக்கணும், நீ வைக்க கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. விலை போகாதவ மனுஷனும் இல்ல, விலை போகாத வாழ்க்கையும் இல்ல. விலைய கொடுத்துட்டேன், வாங்கிக்கிட்டு வாழ கத்துக்கோ. விலையே கொடுக்க முடியாத என் அப்பாவுக்கு விலைய நீ கொடுக்கறியா? உன் கணக்குல 2 லட்சம் ரூபாய் இருக்கலாம், 10 லட்சம் ரூபாய் இருக்கலாம், கோடி கூட இருக்கலாம். மானம், அதுக்கு விலையே இல்ல.
போடி